அதை தாண்டி செகண்ட் ரவுண்டில் போன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லது பேரண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு தகவலாகவும் நான் வைக்கிறேங்க. ஹாஸ்டல் எங்கள் காலேஜில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு 40,000 டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கொடுக்குறேங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது சார், தெரியாமல் பண்ணிட்டோம். இல்லை திருப்பி அதே காலேஜ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த சர்டிஃபிகேட் எங்கே போகும்? போகும்போது அங்கே இருக்கிற ஃபீஸு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்ன்றத இன்றைக்கி இல்லைங்க, எப்போவோ எச்சரித்து நிறைய வீடியோ போட்டாச்சு. அதையும் தாண்டி எனக்கு வந்து இந்த காலேஜ் வேணும் நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்கள் விருப்பத்தை தான் நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க, அதன்படி தான் அலாட் ஆகிருக்கு. இப்போ காலேஜ் பிடிக்கல, பணம் கட்ட முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் சான்ஸ் கிடைக்குங்கிறத தெளிவான வீடியோ கொடுத்துட்டேன். மூணாவது, டிக்ளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. டிக்ளைன் பண்ணியாச்சு, அப்போடு வந்தால் வாய்ப்பு. நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு உங்களுக்காக 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் நல்லவங்கிற பேர் வாங்குறது பிரச்சனை இல்லை, என் குடும்பம் பிழைக்கணும் இல்லையா? ஹாய் டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சித்ரமன், கோயம்புத்தூர்லேருந்து. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல் தாங்க. இது யாருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல். அதை தாண்டி செகண்ட் ரவுண்டில் போன ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லது பேரண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு தகவலாகவும் நான் வைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து அக்செப்ட் கொடுத்து காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. இதில் நிறைய பேரண்ட்ஸ் கேட்டாங்க, சார் தெரியாமல் போட்டுட்டேன், அந்த காலேஜில் போனால் 2.25 லட்சம் கொடுங்குறாங்க, ஹாஸ்டல் வந்து 1.25 லட்ச ரூபா கொடுங்குறாங்க, ஹாஸ்டல் எங்கள் காலேஜில் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அதுக்கு ஒரு 40,000 டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் கொடுக்குறேங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது சார், தெரியாமல் பண்ணிட்டோம். இப்போ அக்செப்ட் பண்ணிட்டோமே, நாங்கள் என்ன பண்ணுறது? இது ஒரு மனசில் தவிப்பு. அடுத்தது அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தாச்சு. சரிங்க சார், அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துட்டு நான் கொண்டு போய் டிஎஃப்சியில் சர்டிஃபிகேட்டை சரண்டர் பண்ணிட்டேன், பணத்தையும் கட்டிட்டேன். இப்போ திடீர்னு அப்போர்டில் வந்த காலேஜ் கிடைச்சா ஓகே சார் பார்க்கலாம். இல்லை திருப்பி அதே காலேஜ் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த சர்டிஃபிகேட் எங்கே போகும்? ஒருவேளை எங்களுக்கு வேணாம், பிடிக்கலை அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட்டை நாங்கள் டிஎஃப் சென்டரில் வாங்கிக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய குழப்பத்தில் இருக்கீங்க. இந்த 2வது கேண்டிடேட். 3வது, சார் டிக்ளைன் பண்ணியாச்சு, அப்போடு போயாச்சு, நான் டிஎஃப்சி சென்டர் போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற இன்னொரு 3வது கேள்வி. 4வது, நான் டிக்ளைன் பண்ணிட்டேன் சார், கவுன்சிலிங் விட்டு வெளில வந்துட்டேன் சார், அடுத்த ரவுண்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் சார், எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? இப்படி ஒரு ஏக்கம். இது எல்லாத்துக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் தான் அக்செப்ட் கொடுத்தீங்க, அந்த காலேஜுக்கு போய் தான் ஆகணும். போகும்போது அங்கே இருக்கிற ஃபீஸு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்ன்றத இன்றைக்கி இல்லைங்க, எப்போவோ எச்சரித்து நிறைய வீடியோ போட்டாச்சு. அதையும் தாண்டி எனக்கு வந்து இந்த காலேஜ் வேணும் நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்கள் விருப்பத்தை தான் நீங்கள் அதில் கொடுத்துருக்கீங்க, அதன்படி தான் அலாட் ஆகிருக்கு. இப்போ காலேஜ் பிடிக்கல, பணம் கட்ட முடியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்சால் லோன் போட்டு படிங்க, இல்லைனா கடனை வாங்கி படிங்க. ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா வெளியில் வரக்கூடிய விஷயங்களுக்கு நல்லதாக யோசிச்சுட்டு வெளில வரதாங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க. வேறு வழி இல்லை. எப்படியாவது படித்து நம்ம குழந்தை நீங்கள் எடுத்த காலேஜ் நல்ல காலேஜாக இருந்தால் ஜெயிச்சிருவார். 4 வருஷம் போராட்டம், 40 வருஷம் உங்கள் குழந்தையோட லைஃப் சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்த சாய்ஸ்லேருந்து ஒரு காலேஜ் தான் வந்திருக்கு. 2வது அப்போர்டு கொடுத்துருக்கீங்க. இப்போ அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு பிரச்சனை என்ன? அப்போர்டு வருமா? அப்போர்டு வருமா வராதா? எவ்வளோ அப்போர்டு வரும்? எத்தனை பேருக்கு சான்ஸ் கிடைக்கும்? என்ன டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் சான்ஸ் கிடைக்குங்கிறத தெளிவான வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ நம்ம வீடியோவை முதல்ல பார்க்குறீங்களா? ஏற்கனவே போய் 1500 வீடியோ இருக்குது, அதை பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ தான் எது உண்மை எது பொய், கரெக்டாக சொல்கிறாங்களா, நியாயமாக சொல்கிறாங்களா, இவரை ஃபாலோ பண்ணலாமா, இவர் வளர்றாரான்னு உங்களுக்கு புரிய வரும். அப்போ தான் சேனலில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 1.5 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் 2 லட்சம் சப்ஸ்கிரிப்ஷன் தான் சூப்பராக சொல்கிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க. இது மனநிலை. ஆனால் ஒரு வீடியோவை பார்க்கும்பொழுது தான் அதில் உண்மைத்தன்மை என்னங்கிறது உங்களுக்கு புரிய வரும். கட்டாயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது பாயிண்டில் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அப்போர்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இப்போ உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜ் கட்டாயம் வரும், அங்கே தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். இப்போ சர்டிஃபிகேட் போயிடுச்சு சார், காலேஜில் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சார் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் 25 வருஷத்தில் ஒரு கல்லூரிக்குள்ளே போய் உங்கள் சர்டிஃபிகேட் மாட்டிக்கிச்சு அப்படின்னா அவ்வளோ சுலபமாக உங்கள் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வெளியில் கொண்டு வரவே முடியாது. இதில் கவர்மெண்ட்டில் நீங்கள் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட்டு கொடுக்கிட்டாலும் சரி, 1008 காரணங்களை காட்டி ஒரு பெற்றோரோடும் ஒரு குழந்தையும் நசுக்கப்படுவார்களே தவிர அவங்களுக்கு நல்ல நியாயமான விஷயங்கள் கிடைச்சதா நான் என் 25 வருஷத்தில் பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு சர்டிஃபிகேட் போய் சேருது அப்படின்னா, ஒரு வேளை நல்ல காலேஜாக இருந்தால் உங்கள் சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கொடுத்துட்டு இந்த பையனுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் போட்டுக்கலான்னு எடுத்த ஒரு முடிவு வந்தால் லாபம் வரும்.
அதுலேயுமே சில கல்லூரி வந்துட்டான், மாட்டிட்டான், சிக்கிட்டான், இவன்ட்ட ஒரு 20,000 போடுவோம், ஒரு 50,000 போடுவோம், முடிஞ்ச ஒரு வருஷம் ஃபீஸை போடுவோம்னு சொல்லி உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்கு சார், உங்கள் சர்டிஃபிகேட் டோட்டுக்கு போயிருக்கு சார், உங்கள் சர்டிஃபிகேட் நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் கொடுப்போம் சார், இப்போ எங்களால் முடியாது சார், கட்டின பணம் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு சார், அக்கௌண்ட்டுக்கு போயிடணும் ஆடிட்டிங்கில் வந்துடும் சார், ஆடிட்டிங் வந்த பிறகு வெரிஃபிகேஷன் நடக்கும் சார், இதெல்லாம் பண்ணி தான் உங்கள் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும் சார் சொல்லி அலகடிக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் நிர்வாகம் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கான அகைன்ஸ்ட் தான். ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுறான், ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடுறான், ஒரு மாணவர் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே அவர் வந்து விருப்பப்பட்ட கல்லூரிகளுக்கு போகணும்னு நினச்சா அவர் சர்டிஃபிகேட்டை கட்டாயம் கொடுக்கணுங்கிறான் யூஜிசி. எத்தனை கல்லூரி அதை வந்து செயல்படுத்துகிறாங்க, எத்தனை பெற்றோர்கள் அதை நோக்கி எதிர்நோக்கி போகிறாங்க, அவங்க சூழல் பண்ண முடியல, நிர்வாகம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து சர்டிஃபிகேட் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் போனீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்லேருந்து எக்காரத்தை கொண்டும் உங்கள் சர்டிஃபிகேட்டை திருப்பி வாங்க முடியாது, நீங்கள் கட்டின பணத்தை திருப்பி வாங்க முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக கல்லூரிக்கு போயிடும். கல்லூரியில் போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி கஷ்டப்பட்டு எப்படியாவது உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தால் வாங்கலாம், பணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தால் வாங்கலாம். அதுலேயும் சர்வீஸ் சார்ஜஸ்னு ஒரு சர்டன் அமௌண்ட்டை பிடிச்சிட்டு திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்கிறது கவர்மெண்ட்டோட உத்தரவாக இருந்தாலும் எத்தனை நிர்வாகம் அதை கடைப்பிடிக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ செகண்ட் கொடுத்துட்டு போகிற ஸ்டூடெண்ட்டுக்கோ அல்லது பேரண்ட்டுக்கோ கூடுமான வரைக்கும் கிடைச்ச காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை ஏற்கனவே அக்செப்ட் ஆன காலேஜ் இருந்தால் அங்கே போய் ஜாயின் பண்ணுங்க, அதுதான் உங்கள் லைஃபுக்கு ஸ்மூத்தாக போகும். மூணாவது டிக்ளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க, டிக்ளைன் பண்ணியாச்சு, அப்லோடு வந்தால் வாய்ப்பு, வரலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு உள்ளே வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத நம்ம பார்க்கலாம். நாலாவது நான் வந்து டிக்ளைன் பண்ணியாச்சு, மூட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு பிரச்சனையே இல்லை, நெக்ஸ்ட் ரவுண்டு வர போகிறீங்க, இருக்கிற காலேஜை எடுத்துக்க போகிறீங்க. அடுத்தது டிக்ளைன் அண்ட் பிட்டு, பிரச்சனையே இல்லை சாமி என்னை ஆள விட்றா, நான் போய் எங்கே மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துக்கிறேன், இல்லை அடுத்த வருஷம் வர்றேன், இல்லை இன்ஜினியரிங் வேண்டாம், நான் எதை போய் ஆர்ட்ஸ் படித்து பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக 9500680004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்கான கேள்விக்கான பதில் என்னவாக இருந்தாலும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே, கூடுமான வரைக்கும் 8 மணிக்குள்ளே நான் நிறைய பேருக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த ஆள்கிட்ட பேசுகிறோம் சார், இவர் வந்து திடீர்னு வந்து சாய்ஸ் ஃபெல்லிங்க்கு 3000 பணம் கேட்குறாரு அப்படின்லாம் கேட்குறாங்க. உண்மைதான், நீங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு உங்களுக்காக 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் நல்லவங்கிற பேர் வாங்குறது பிரச்சனை இல்லை, என் குடும்பம் பிழைக்கணும் இல்லையா, நல்ல விஷயங்களை சொல்கிறோம். வேணுங்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் நம்ம வந்து சார் இது மாதிரி சர்வீஸ் சார்ஜ் இருக்குன்னு சொல்கிறோம், வேணும்னா வாங்க, வேண்டான்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சர்வீஸ் சார்ஜ் வாங்குறாரு போகிறாருங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் போடுறாங்க. சும்மாலாம் இங்கே வந்து பண்ணுறதுங்கிறத 6-7 வருஷம் நான் பண்ணிட்டேன். இனி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தேவைன்னா வாங்க, குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கேட்குறோம், அது முடிஞ்சால் கொடுங்க, முடிக்கலையா கேளுங்க. ஃபோனில் பேசுகிற யார்ட்டுமே காசு கிடையாது, சில சர்வீஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் காசு வாங்குகிறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் போட்ட அந்த நண்பருக்கும் நான் தெளிவாக இது மூலிமா சொல்லிடுறேன், என் குடும்பம் பிழைக்கணுங்கிறத நீங்கள் நினச்சிக்க. நீங்கள் ஒரு வேளை பெரிய மேதாவியாக இருந்தால் சந்தோஷமாக ஃப்ரீயாக எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டே இருங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து பேசுமா நீங்க உங்களோட சுரேஷ், இதயத்திலும் உங்கள் இதயத்திலும். பாய்.